Hallelujah! Good morning, as well good evening, good afternoon and whatever the time may be. நீங்க எந்த தேசத்துல இருந்து எங்கெங்கோ இருந்து வித்தியாசமான நேரங்களில் பார்க்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துறீங்க. நீங்க எந்த நேரத்தில் பார்த்தாலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்கும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை பலப்படுத்தவும் உங்களுடைய நலனுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் தந்த அன்பு நிமித்தம் இந்த நிகழ்ச்சிகள் மூலமா தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நான் அவரே துதிக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு காலை எங்களுக்கு தந்தீரப்பா. இன்னொரு முறை உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களை எச்சரிக்கிறீர். மிக முக்கியமா இந்த ராஜாக்களின் வரலாற்றை கற்றுக்கொள்கள். எவ்வளவாக உம் அன்பையும் எவ்வளவாயும் பொறுமையும் எவ்வளவாய் உம் கிருபையும் நீர் காண்பித்தாலும் மனிதன் எவ்வளவாய் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறானோ, எவ்வளவு சீக்கிரமாய் தீமைக்கு அடிமையாகின்றான் என்பதை பார்க்கும்போது இந்த கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கையில் இன்னும் நாங்கள் அதிக ஜாக்கிரதையாய் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்றைக்கு நாம மனாசேயை குறித்து தியானித்தோம். மனாசே முன்பு கெட்டு போயிருந்தான், ரொம்ப துன்மார்க்கமாய் நடந்து கொண்டான். ஆனால் குணப்பட்டான், மனஸ்தாபப்பட்டான், தவறை திருத்திக் கொண்டான், தேவனை துதித்தான், தேவனுக்காக வாழ்ந்தான். அவன் மரித்த பிறகு அவனுடைய குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 2 வருஷம் அரசாண்டானாம். எதற்கு? 40 வருஷங்கள் சவுல், 40 வருஷங்கள் தாவீது, 40 வருஷங்கள் சாலமோன். மற்றவர்கள் எல்லார் வாழ்க்கையும் பார்த்தால் ஒருவர் இருவர் 40 வருஷங்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் மிக சிறிய காலகட்டத்திலேயே அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரரானார்கள். தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் நஷ்டம் போனார்கள். ஒரு மனிதன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை வருஷங்கள் தேவனுக்காக வாழ முடிந்தது என்பது ரொம்ப முக்கியங்க. நம்முடைய வயதை பொறுத்து நம்முடைய பக்தி இருக்காது. நம்முடைய பக்தியை வைத்து நம்முடைய அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை கவனிக்க முடியும். டோன்ட் வேஸ்ட் டைம். வாழ்க்கையை வீணடிக்காதிருங்கள். ஒரே வாழ்க்கை கொடுக்கப்பட்டது நமக்கு, அது சீக்கிரத்தில் கடந்து போகிறது. இந்த சரீரத்தினால் செய்தவைகளுக்காக தேவனுக்கு முன்பு நின்று நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. முக்கியமாய் ஆண்டவர் அறிந்த நாம் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறீங்களா என்ன? கிறிஸ்துவுக்குள் எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லையே என்று நினைக்கிறீங்களோ என்னமோ? எஸ், மனம் திரும்பிய பிறகு செய்ய வேண்டிய நற்கிரியைகள் இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ரட்சித்த தேவனுடைய திட்டங்களை அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. எவ்வளவாய் நாம வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை, கிறிஸ்து கொடுத்த மீட்கப்பட்ட வாழ்க்கையை அவர் சித்தத்தில் செலவிடுகிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு பலன் இருக்கும். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களே ஜாக்கிரதை. இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்க வாழ்க்கை அனைத்தையும் வீணடிக்கிறீங்க என்று அர்த்தம். தேவன் உங்களுக்கு எத்தனை நன்மை செய்தாலும், எவ்வளவாய் ஆசீர்வதித்தாலும், நல்ல வேலை, நல்ல சொத்து பத்துகள் கொடுத்தாலும், நேசிக்கிற பெற்றோரை கொடுத்தாலும், சிலருக்கு நல்ல மனைவியை கொடுத்தாலும், நல்ல பிள்ளைகளை கொடுத்தாலும், இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறவர்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குங்க. நீங்க அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இன்றைக்கு தேவன் உங்களோடு தான் பேசுகிறார். இந்த ஆமோன் ஆளுகை செய்ய தொடங்கிய போது 22 இயர்ஸ், 22 வயது தான் இருந்தது. 22 வயது வாலிபனுக்கு ராஜாவாகிற பாக்கியத்தை தேவன் தந்தார்.
இன்றைக்கு 22 வயதுல எத்தனை பேர் வாலிபர்கள் கிராஜுவேஷன் முடிக்கிறாங்க, ஒரு சிலர் இன்னும் பெட்டர் ஸ்டடீஸ் செய்கிறாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூகே என்று, யுஎஸ் என்று, ஆஸ்திரேலியா என்று, சுவிட்சர்லாந்து என்று, இன்னும் ஜெர்மனி என்று, இன்னும் எங்கெங்கேயோ, கனடா என்று ஏதேதோ முயற்சிகள் செய்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. சிலர் 22 வயது வந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்கிறவர்கள் போல அவங்க பெற்றோரையே சார்ந்திருக்கிறவர்களா, ஒரு நோக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறவங்களா இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்களோ ஜாக்கிரதை. இந்த மகன் வளரும் போது தன் தகப்பனுடைய துன்மார்க்கத்தை பார்த்தான். மேபி கடைசியிலே அந்த தகப்பன் மாறிய போது அவர் செய்த நல்லவைகளையும் பார்த்தார். ஆனால் எதை ஃபாலோ பண்ணுகிறான் என்றால், அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாவம் செய்வதென்பது சுலபங்க, கர்த்தருக்காக வாழ்வது கஷ்டம். தீமையை கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப சுலபம், அதை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. பட் நன்மை செய்ய கற்றுக்கொள்வது, பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் கெட்டு போன இருதயம் இல்லையா, கெட்டதற்கு சுலபமா இழுக்கப்படும். கெட்டு போன உலகம் இல்லையா, சீக்கிரம் நம் மீது தீமை தாக்கத்தை காண்பிக்கும். ஒருவன் இருக்கிறானே சாத்தான், தீமையை எப்பொழுதும் மனிதனுக்கு இரையாய் போட்டு இதுல ஏதோ இருக்கு சந்தோஷம் என்று சிற்றின்ப பாவ போகத்திலே விழுந்து சோதனையில விழுந்து போகும்படி ஏவி விடுகிறான். நீங்க கவனிச்சீங்களோ இல்லையோ, அசுத்த ஆவி எவ்வளவாய் நம்மை தவறான வழியிலே நடத்துவதற்கு முயற்சிப்பானோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரித்து அவ்வளவாய் நம்மை தீமையிலிருந்து தப்புவிப்பதற்கு நம் மீது தாக்கத்தை செலுத்துவார். தேவ ஊழியர்களின் எச்சரிக்கை மூலம், பைபிள் வசனத்தின் மூலம், உங்கள் மனசாட்சி மூலம் நீங்க தவறு செய்யும் போது உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகுது இல்லையா? அது எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? தேவனால் உண்டாகும் எச்சரிப்புகளை கணக்கில் எடுத்துக்காமல் சாத்தானின் காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வாலிப வயதிலங்க, வாலிபர்கள் நிச்சயமா இடறுவார்கள். இடறுவது என்றால் விழுவது என்ற அர்த்தம் அல்ல. இடறுவதென்றால் கொஞ்சம் தடுக்குவார்கள், தடுமாறுவார்கள். விழாமல் காக்க ஆண்டவர் இருக்கிறார், கூப்பிட்டார். அவரை கூப்பிடாவிட்டால் விழுந்து விடுவீங்க. எத்தனையோ வாலிபர்கள் விழுந்து எழுந்த பிறகு மனம் திரும்பலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விழாமல் காக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்தால் எவ்வளோ நல்லது. ஒருவேளை ஆமோன் நினைத்திருப்பார், என் அப்பா கடைசியில மாறினார், நானும் இப்ப வாலிபன் இல்லையா, கடைசியில மாறலாம் என்று நினைத்திருப்பார். என் அப்பா கூட 40 வயதுல மாறினார், அதுவரை பயங்கரமான குடிகாரராய், பயங்கரமாய் சூதாடுகிறவராய், பயங்கரமானவராய் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் மாறிய பிறகு என்னை மாற வேண்டும் என்று சொன்னபோது, ஏசாண்டவர் என்னை பிடித்துக் கொண்ட போது எனக்கு 18 வயதுங்க. அந்த உலகத்துல எந்த பாவமும் என்றால் சுபாவ ரீதியான பாவம் இருந்தது, சின்ன சின்ன பாவங்கள் இருந்தது. ஆனா பெரிய பெரிய பாவங்கள், விபச்சாரம், குடி என்பவைகளாலே என் சரீரத்தை அசுத்தப்படுத்தாமல் ஏசாண்டவர் அன்பை பிடித்துக் கொண்டதினால் என் வாழ்க்கையில பாக்கியம் பெற்றேன் என்று சொல்லுவேன். வாலிப வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. உங்க பிள்ளைகள் வாலிபரா இருந்தா இன்றைக்கு விசேஷமா அவளுக்காக ஜெபிப்போம். உங்க பெயர் அனுப்புங்க. நீங்க வாலிபர் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இதை மனதில் வையுங்கள். ஆமோனை பார்த்து எச்சரிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் ஆனாலும் அவனுக்கு டீனேஜை தாண்டி அவனுக்கு ஜஸ்ட் 22 இயர்ஸ், வாலிபன். அவன் ராஜாவான போது 2 வருஷங்களை அரசாண்டான். ஏனென்றால் தகப்பன் செய்த நல்ல காரியங்களை செய்யவில்லை. அவர் செய்த எல்லா கெட்ட விஷயங்களும் கூட இந்த மனாசேயின் முன்பு கெட்டு போயிருந்த அந்த வாழ்க்கை இவன் மீது தாக்கம் செலுத்தியது. மாறிய குணப்பட்ட தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இவனும் கூட குணப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. பாருங்க 23ஆம் வசனம், தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல் இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் இந்த ஆமோன் மேன்மேலும் அக்கிரமமும் துரோகமும் செய்தான். தாழ்த்திக் கொள்ள வேண்டும், குணத்தை மாற்ற வேண்டும். தாழ்த்திக் கொள்வதென்றால் மனஸ்தாபப்பட வேண்டும், உணர்வடைய வேண்டும். ஷார்ட்டாக சொன்னால் தகப்பன் உணர்வடைந்தான், தாழ்த்தி கொண்டான், குணத்தை மாற்றிக்கொண்டான். உன் குணம் மாறாதா? என்னங்க உங்க குணம் மாறாதா? மாற்றிக்கொள்ள முடியாது. ஒரு எத்தியோப்பியன்
தன் தோலை மாற்ற முடியுமா? சிவிங்கி தன்னுடைய புள்ளிகளை மாற்றிக்கொள்ள முடியுமா? தீமைக்கு பழகினவனும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து தம் ரத்தத்தை சிந்தி பாவியை பரிசுத்தமாக்க அவர் வந்தார். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாதாகவே நம்மை மாற்றக்கூடிய ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை மாற்றுவார். நீ உன்னை உவர் மண்ணிலே கழுவி, இந்த உவர் மண்ணிலே என்ன இருக்கும் தெரியுமா? சோடாங்க. இந்த காலத்துல சோடால சுண்ணாம்பை போட்டு வேக வைப்பார்கள் கரை போக்குவதற்கு. அப்படியாக உவர் மண்ணினாலே உன்னை நீ கழுவி, நீ அதிக சோப்பை பயன்படுத்தினாலும் உன் பாவம் கரையை போல எனக்கு தெரிகிறது என்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே சகல பாவத்தையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, சுத்தமுள்ளவர்களை செய்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிற போதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய இடத்துல எனக்காக அவர் மரித்தார் என்று மனஸ்தாபப்பட்டார், புதிய வாழ்க்கை தருவார். யாராவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் கழிந்தன, எல்லாம் புதிதாயின. உன் குணங்கள் எல்லாம், உன் சுபாவம் எல்லாம் மாறிவிடும். மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டான், அவன் மனம் திரும்பினான். ஆனால் இவன் மகனோ தன் தகப்பன் மனஸ்தாபப்பட்டது போல் மனஸ்தாபப்படாமல் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல், இந்த ஆமோன் வர வர மிகவும் இவன் துரோக காரியங்களை செய்ய துணிந்தான். துரோக காரியங்கள், துன்மார்க்கமா இருப்பது வேறு, துரோக காரியங்கள் வேறு. என்னங்க துரோகம் என்றால் என்ன சொல்லுவோம்? நம்பினவர்களை ஏமாற்றுவது, நம்ப வைத்து ஏமாற்றுவது. இது ஒரு புதிய வகை ட்ரெண்ட் இன்றைக்கு. சிலருக்கு இதுதான் வேலை. எப்பொழுதும் யாரை ஏமாற்றலாமா, எப்படி மோசம் செய்யலாம். இன்றைக்கு இந்த சோசியல் மீடியால எவ்வளவு ஏமாற்றுதல்கள் பாருங்க, எவ்வளவு தலைகீழ செய்கிறாங்க பாருங்க. மற்றவங்க இன்கம் எல்லாம் அந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்க்ல இருந்து எப்படி எப்படி வரவழைக்கலாம், எப்படி திருடலாம் என்று ஏமாற்றுகிற எண்ணத்தோடு நிறைந்திருக்கிறாங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடார். மனிதன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். நீ மோசம் செய்த பிறகு மோசம் போவா என்று வேதம் எப்பொழுதோ எச்சரித்தது. துரோக காரியங்கள் செய்து அவன் வரவர் மிகவும் துரோகம் செய்கிறான். இன்னும் இன்னும் அதே அவனுக்கு பொழுதுபோக்கு ஆகிவிட்டது. இன்றைக்கு சிலர் குணப்பட மாட்டார்கள், புத்தி அடைய மாட்டார்கள், சரி செய்ய மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள், அடுத்த இடத்துல வர மாட்டாங்க. அவர்கள் ஏதோ பெரியவர்கள் என்று ஏதோ பெரிய காரியத்தை செய்கிறோம் என்று, நானா இருப்பதனால் இதை யாருக்கும் தெரியாமல் செய்தேன், நானா இருப்பதினால் இதை சாதிக்க முடிந்ததென்று தந்திரங்களோடு இருப்பதை பார்க்கின்றோம். இந்த 2 வருஷங்கள் தான். இந்த 2 வருஷத்துல இன்னும் அக்கிரமமாக பாருங்க, டே பை டே இது மென்மேலும் இது இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதிகமாக மிஞ்சின துன்மார்கனாக இராதே, நீ உன்னுடைய காலத்திற்கு முன்பே ஏன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்கன் மரிப்பதில் எனக்கு கொஞ்சமேனும் சந்தோஷம் இல்லை. அவன் குணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவனை கழுவ ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அநேக துரோக காரியங்கள் செய்கிறார்கள். என்னங்க, எத்தனை பேர் இன்றைக்கு மோசம் செய்துதான் வாழ்கிறாங்க, பொய்களின் மீதுதான் வாழ்கிறார்கள். ஃபேக் தான் ஏதாவது ஒரு நாள் வெளியே வரும், ஏதோ ஒரு நாள் வெளியே வந்துவிடும். எத்தனை நாள் நீ பொய்யான சர்டிபிகேட் வைத்துக் கொண்டு, பொய்யான பெயரோடு, பொய்யான வார்த்தைகளோடு, வெறும் பொய்களோடு தைரியமா இருப்பது போல இருக்கிறாய்? ஒரு நாள் நிச்சயம் பிடிக்கப்படுவாய். உன் பாவம் உன்னை பிடித்துக் கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு தரப்படவில்லை. 2 இயர்ஸ்க்குள்ள 24ஆம் வசனம் பார்த்தால் 2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 24. அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். யாரு கொன்றார்கள்? அவனுடைய ஊழியக்காரருக்கு தெரியும். நாம மோசம் செய்யும் போது, துரோகம் செய்யும் போது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உன் வீட்டாருக்கு தெரியும், நம் பின் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை ஏமாற்றுகிறவன் யாரோ ஒருத்தனை கூட்டிக் கொண்டு போவான். ஆகவே நீ ஏமாற்றும் போது நீ நம்பியவனை உன்னை ஏமாற்றுவான். அந்த ஊழியக்காரர் அவனை அரண்மனையிலேயே, வீட்டிலேயே, அவன் வீட்டிலேயே வாழ்ந்து எப்படி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தானோ அப்படியாக அவனுக்கு சதி செய்து அவனை கொன்று விட்டார்கள். சதி செய்து அவனை கொன்று போட்ட போது என்னங்க 25ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள்.
ஊழியர்கள் இவனை கொன்று போட்டு ராஜாவாகலாம் என்று நினைத்தார்கள். பாருங்க, தேசத்தின் ஜனங்களும் கூட ஏமாந்திருந்தார்கள் இந்த ராஜாவின் ஆட்சியில. இந்த ஏமாற்றுகிறவர்களோடு கூட உடன்படுகிறவர்கள், ஒருவன் ஏமாற்றியதை வெளிப்படுத்தினாலும் அவனும் ஏமாற்றுபவன் தானே. ஆகவே தேசத்தின் ஜனங்கள் சேர்ந்து இந்த ஊழியக்காரரை வெட்டி போட்டார்கள். அங்கே ராஜாவின் குமாரனாகிய யோசியாவை அதன் பிறகு ராஜாவாக அபிஷேகித்தார்கள். இன்றைக்கு இந்த ஆமோனின் வாழ்க்கை வாலிபர்களுக்கு முக்கியமா எச்சரிப்பா இருக்கிறது. பெற்றோராக நாம் நம் வாலிபர்களின் பட்சத்துல தவறான தாக்கத்தை காண்பித்தால் அது எடுத்து போடுவது ரொம்ப கஷ்டங்க. சிறு பிள்ளைகளா இருக்கும் போது நீங்க எப்படி நடந்து கொள்வீங்களோ உங்க பிள்ளைகள் அது அவர்கள் மீது அதிக தாக்கத்தை காண்பிக்கும். ஆகவேதான் நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவோம். நம்முடைய பாவங்களின் சாபங்கள் நம் பிள்ளைகள் மீது வராதபடி நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுப்போம். ஏமாற்றாதிருங்க, வஞ்சிக்காதிருங்க. வஞ்சித்து சம்பாதித்ததா இருக்கட்டும், வஞ்சித்து சாதித்ததா இருக்கட்டும், அது வெற்றி அல்ல, அது சாத்தானின் கையில தோற்று போனதற்கு அடையாளம். தேவன் தருகிற பரிசுத்தத்திற்காய் ஆண்டவர் கேட்போம், அவருடைய சாட்சிகளாய் வாழ்வோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த ஆமோனின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நினைவுபடுத்துகிறதற்காக நன்றி அப்பா. முக்கியமா எங்கள் வாலிபர்களை சந்தியும் ஆண்டவரே. எத்தனை பேர் வாலிபர்கள் இன்றைக்கு 20-21 இயர்ஸ்லயே அவர்கள் வருங்காலத்தை இழந்து போகிறார்கள், ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிவிடுகிறார்கள், தவறான வழிகளிலே பொய்களாலே பெற்றோரை ஏமாற்றுகிறார்கள், எல்லா விதத்திலேயும் மோசம் செய்தே எதையோ சாதிப்போம், சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். சாத்தானின் வலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விடுதலை செய்யும் என்று நம்முடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஜாக்கிரதையாய் உமக்கு ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமாக எங்கள் சரீரத்தை தேவாலயமாக காத்துக்கொண்டு நீர் எங்களுக்காக கொண்டிருக்கிற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939803234 ஒரு டெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் அல்லது நீங்க டெக்ஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்தில் நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உதவி செய்வார். தினமும் சொல்லுகிறேன்னு தவற எடுத்துக் கொள்ளாதீங்க. யாராவது ஒவ்வொரு நாளும் புதிதாய் பார்க்கிறார்கள், நீங்க முதல் முறை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வப்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கும். அநேக போஸ்டுகளை வைக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலப்படுத்துவதற்காக ஒரே நோக்கத்தோடு யூடியூப்ல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அநேக விதமான சாங்ஸ், ஷார்ட் மெசேஜஸ் என்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.